தான் மிகவும் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் தான் அறிவித்த அத்தனை திட்டங்களையும் தான் செய்து முடித்து விட்டதாகவும் தமிழக மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்றும் இன்றைய முதலமைச்சர் சொல்லி இருக்கின்றார். கேவலமாக இல்லையா? ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஒரு குற்றவாளியை, அது குற்றவாளியாக இருந்தாலும் பாதுகாப்போடு கொண்டு வரக்கூடிய துப்பில்லாத போலீஸ் துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு உங்களுடைய ஆட்சியிலே கஞ்சா பள்ளிக்கூடம், கல்லூரிகள், எல்லா இடங்களிலும் கஞ்சா. ஆனால் புரட்சி தலைவர் சத்துணவு கொடுத்தார். மாணவர்கள் கல்வி கூடத்திற்கு வர வேண்டும் என்று சத்துணவு கொடுத்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சைக்கிள் கொடுத்தார்கள், புத்தக பை கொடுத்தார்கள், லேப்டாப் கொடுத்தார்கள், நிதி உதவி கொடுத்தார்கள். நம்முடைய அண்ணன் அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய மாணவர்களும் மருத்துவம் படிக்கலாம் என்பதை ஒதுக்கீடு கொடுத்து 7.5% நீட் என்ற கொடுமையை இருந்தாலும் அரசு பள்ளிக்கூடங்களிலே படித்த மாணவ மாணவியர்கள் மருத்துவம் படிக்கலாம் என்று மாணவர்களுக்கு விடிவெளியாக இருந்தவர். கொரோனா வந்தால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதற்காக ஆல் பாஸ் போட்ட மாபெரும் தலைவர் தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அப்படி மாணவர்களை காத்த அரசாக, மாணவர்களை காக்கும் அரசாக, மாணவர்களுக்காக அனைத்து திட்டங்களையும் கொடுத்த அரசாக இருந்ததுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு.